ஹலோ ஆல். உங்க குழந்தைங்க திடீர்னு அலறாங்களா? எங்க போனாலும் சத்தம் போட்டு அடம் பிடிக்கிறாங்களா? எல்லா பொருளையும் தூக்கி தூக்கி போடுறாங்களா? குழந்தைங்களோட டேண்ட்ரம்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறோம். டேண்ட்ரம்ஸ் ஆர் நார்மல் பார்ட் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட். இந்த வீடியோல குழந்தைங்களோட டேண்ட்ரம்ஸை கண்ட்ரோல் பண்ற 5 மாண்டசரி வேஸை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது உங்க குழந்தைங்களோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாண்டசரி டிப்ஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம டேண்ட்ரம்ஸ்க்கான சொல்யூஷனை யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் டேண்ட்ரம்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு யோசிக்கணும். 1 to 3 years இருக்கிற குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இந்த வயசுல குழந்தைங்களுக்கு தன்னோட எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாது. அவங்களோட ஃபீலிங்ஸை வேர்ட்ஸால அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இந்த நேரத்துல அவங்க பசியா இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம இருக்கும் போதும் அவங்க அழுக மூலியமாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்து மூலியமாவோ அவங்களோட டேண்ட்ரம்ஸை வெளிப்படுத்துவாங்க. இந்த இடத்துல பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம அவங்க காம்ஃபுல்லா கைட் பண்ணி கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் வே, ஸ்டே காம் ஃபர்ஸ்ட். இங்க முக்கியமான ரோலே நம்ம காமா இருக்கிறது தான். அவங்க அடம் பிடிக்கும் போது நம்ம அவங்கள கத்துறதோ இல்ல கோவப்பட்டு அவங்கள அடிக்கும் போதும் அவங்களோட எமோஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இதனால அவங்க இன்னும் அடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்துல நம்ம ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு அவங்க கிட்ட பொறுமையா பேசணும். When the parent is calm, the child slowly feels safe and begin to calm down. Second way, acknowledge their feelings. சில நேரத்துல குழந்தைங்க தன்னோட ஃபீலிங்ஸை அம்மா அப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் கிரையிங் அப்படின்னு சொல்லாம, நீ அப்செட்டா இருக்கிறது எனக்கு புரியுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு இந்த டாய்ஸ் வேணும்னு நீ நினைக்கிறது எனக்கு புரியுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு உங்களோட பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும். When children feel understood, their emotional stress reduce. Third way, give limited choice. குழந்தைங்களுக்கு எப்பயுமே இண்டிபெண்டன்சி பிடிக்கும். நான் பண்றேன்னு திரும்ப முன்னாடி வருவாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு ஃபுல்லான இண்டிபெண்டன்சி கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க லிமிட்டடான சாய்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு விளையாடுறதுக்கு ரெட் கப் வேணுமா இல்ல ப்ளூ கப் வேணுமா, ஆர் திஸ் ட்ரெஸ் ஆர் தட் ட்ரெஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் மட்டும் கொடுக்கணும். This helps toddlers feel in control, which reduce frustration. Fourth way, prepare the environment. குழந்தைங்களோட 80% ஆஃப் டேண்ட்ரம்ஸ் அவங்க பசியா இருக்கும் போதோ இல்ல டயர்டா இருக்கும் போதோ இல்ல ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்கும் போது தான் நடக்குது. இத நடக்காம பாத்துக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலரான மீல் டைமை நீங்க பிளான் பண்ணணும். அதே சமயம் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தூக்கமும் கொடுக்கணும். அவங்களோட என்வரான்மெண்ட் எப்பயுமே காமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். A predictable routine helps toddlers feel secure. Fifth way, redirect their attention. குழந்தைங்க எப்பயுமே ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன்ஸை வச்சிருப்பாங்க. அவங்க டேண்ட்ரம்ஸை ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்கள நீங்க ரீடைரக்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களோட அட்டென்ஷனை வேற ஏதாவது ஒரு டாய்ஸ் மேலேயோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் தரது மேலேயோ நீங்க செலுத்தணும். நம்ம டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டிஸான ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ், அதாவது குக்கிங், மாப்பிங், கிளீனிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்கள இன்வால்வ் பண்ணணும். ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, அதை செக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டிஸை அவங்களுக்கு கற்றுத்தரதுனால அவங்களோட எமோஷனல் டெவலப்மெண்ட்டும் அவங்களோட இண்டிபெண்டன்ஸியும் அதிகமாகும். மாண்டசரி வேப்படி நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சா இது ஒரு பேட் பிஹேவியர் கிடையாது. குழந்தைங்க தன்னோட எமோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நம்மளே புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கைட் பண்ணி ஜென்டலா கொண்டு போனோம்னா அவங்களோட ஃபீலிங்ஸை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இதுல நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருக்கும். டேண்ட்ரம்ஸ் அப்படிங்கிறது டெம்பரவரி தான். அதுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ணுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது தேவைப்படுற பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் மீ, சோபனா. தேங்க்யூ.